A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் Psalm chapter 93. ஸோ சங்கீதம் 93வது அதிகாரம் பார்க்க போறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியா பார்க்க போது இந்த சங்கீதம் என்ன பண்ண ஆண்டவரோட ராஜ்யம், ஆண்டவரோட கிங்ஷிப்பை பத்தி பேசுறாங்க. ஸோ என்ன சொல்றாங்க, ஆண்டவர் தான் ஆட்சியை நடத்துறார், ஆண்டவர் தான் எல்லாரு மேலேயும் ரெயின்ஸ் ஓவர் எவ்ரி ஒன், எல்லாரு மேலேயும் அவர் தான் என்ன பண்றாரு, ராஜ்யம் செய்யறான்னு சொல்றாரு. ஸோ இது வந்து ஒரு சுருக்கமான சங்கீதம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஆழமாக என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரோட வல்லமையும் ஆண்டவரோட ராஜ்யத்தை வந்து ப்ரைஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, உலகத்தையே எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஸோ இப்போ வர ராஜ்யங்கள் வந்து வந்துடும். இப்போ 2 வருஷம் முன்னாடி வந்ததோட ஆண்டவர் என்ன பண்ணார், டைமுக்கே முன்னாடி ராஜ்யத்தை ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள்லாம் இப்போ தான் வந்தீங்க. ஸோ ஆண்டவர் வந்து அவ்வளோ பரிசுத்தமானவர், அவ்வளோ பலசாலின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் வந்து அவங்க வந்து கடலே குரலை ஏற்றினாலும் என்ன பண்ணுவோம், ஆண்டவர் வந்து இந்த வேவ்ஸ், அதாவது பீச்சில் வர வேவ்ஸ் மாதிரி என்ன இருக்குதான் இந்த ஆட்சிகள், பூமியில இருக்க இப்போ ஆட்சிகள். ஆனால் ஆண்டவர் என்ன, கடல்ல இருக்க ஆழ்ந்த அலைகள் மாதிரி ஒரு ஆட்சியை நடத்துறாராம். ஸோ இவங்க வந்து இப்போ பீச்ல இருக்க வேவ்ஸ் மாதிரி இப்போ வந்து போனாலும் ஆண்டவர் என்ன இருக்காரு, கடல்ல இருந்து ஆட்சி செய்யற மாதிரி ஒரு கம்பேரிசன் பண்றாங்க இந்த சங்கீதத்துல. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, முடிய போது ஆண்டவரோட கேரக்டர், ஆண்டவரோட டிக்ரீஸை சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஆண்டவரோட பலம், ஆண்டவரோட விசுவாசம், அதை சொல்லி என்ன பண்றாங்க, சங்கீதத்தை முடிக்கிறாங்க. ஸோ இதுல நம்ம எடுக்க போற வேர்ஸ் வந்து verse 1. ஸோ Psalm chapter 93 verse 1 which says, "The Lord reigns, he is robed in majesty, the Lord is robed, he has put on strength as his belt, yes, the world is established, it shall never be moved." என்னடி சொல்றேன், the Lord reigns, he is robed in majesty, the Lord is robed, he has put on strength as his belt, yes, the world is established, it shall not be moved. ஸோ இதுல நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, சிம்பிள். இப்போ இதுல டிக்ளேர் பண்றது ஆண்டவர் ரெயின்ஸ், அதாவது ஆண்டவர் வந்து ஆட்சி செய்யறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இல்லை. பொலிட்டிக்கல் வாழ்க்கை நம்ம பார்த்தா ஒரு நாடுகளுக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு அதிகாரி இருக்காங்க, இன்சார்ஜ் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை இது வந்து. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்னா, ஓகே இந்த 10 இயருக்கு இவரு ஆட்சியில் இருப்பாரு, இந்த 10 இயருக்கு தான் இவருக்கு பவர் இருக்கு, இந்த 10 இயருக்கு அப்புறம் இவருக்கு பவர் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இல்லை. ஆண்டவர் ஆட்சி செய்யறாருன்னா ஒரு பொலிட்டிக்கல் அதோட ஆழமான ஒரு ஸ்டேட்மெண்ட். எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்னா, இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆண்டாலஜி, இல்லைன்னா ஆண்டவரோட கேரக்டருக்கு அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்றாங்க, ஆண்டவர் தான் என்ன பண்ணாரு, பூமியை எஸ்டாப்ளிஷ் பண்ணதே ஆண்டவர். இந்த மாதிரி ஆட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க, இந்த சங்கீதத்திலே அழகா எக்ஸாம்பிள் சொன்னாங்க. பீச்சில் வர அலைகள் மாதிரி வந்துட்டு போகும், ஆனா ஆழ்ந்த கடல்ல டீப் ஓஷன்ல வர வேவ்ஸ் வந்து இட்ஸ் வெரி சைலண்ட் பட் இட்ஸ் வெரி ரியல். கடல்ல இருக்க அலைகள் வந்து நம்மளுக்கு நிறைய இது தெரியவே தெரியாது கண்ணுக்கு, அந்த அளவுக்கு சைலண்டா இருக்கும். ஆனாலும் என்ன இருக்கு, அந்த அலை இருக்குது தான், அது ஒரு ரியாலிட்டி தான். ஸோ அதே மாதிரி தான் என்ன இந்த சங்கீதத்திலையும் பண்றாங்க. இந்த இப்போ உலகத்துல இருக்க இந்த பொலிட்டிக்கல் ஆட்சிகள்லாம் இந்த பீச்சில் வர அலைகள் மாதிரி வருவாங்க போவாங்க, கண்ணுக்கு பெருசா தெரியும், பெருசா இம்பாக்ட் இருக்கும். ஆனா ஆண்டவரோட ஆட்சி இட்ஸ் a long standing one, it's one that is more powerful. இந்த ஆட்சிகளோட ரொம்ப பலசாலியான ஆட்சி, இந்த ஆட்சியோட ஒரு மித்த நீதியான ஆட்சி, ஜஸ்டிஸ் இருக்கிற ஆட்சின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஸோ இதுல நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வரலாம், எஸ்பெஷலி இந்த மாதிரி சோதனைகள் என்ன மாதிரி வரும்னா, ஆட்சியில வரலாம், இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காத சில இன்ஜஸ்டிஸ் நடக்கலாம், உங்களுக்கு நியாயம் கிடைக்காம இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும், நம்மளுக்கு இருக்க இந்த பொலிட்டிக்கல் பவர்ஸ் வந்து மே நாட் கிவ் த ரைட் ஆன்சர். யாருக்கு தெரியும், இல்லைன்னா பொலிட்டிக்கல் ஆன்சர் மீறி உங்க வேலையிலேயே, இல்லைன்னா அந்த இருக்க எஸ்டாப்ளிஷ் ஆர்டர்லயே என்ன இருக்கலாம், யூ மே நாட் கெட் அ ஃபேவரபிள் ஆன்சர். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சங்கீதத்தை ஞாபகப்படுத்துங்க. இறுதியில யாரு நியாய தீர்ப்பு பண்றா, இறுதியில யார் ஆட்சி செய்யறா, ஆண்டவர் தான். இவங்க இருக்கலாம், இப்போ உங்க வேலையில வந்து இவங்க இன்சார்ஜா இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட ஸ்டேட்ல இவங்க இன்சார்ஜா இருக்கலாம், இல்லை கண்ட்ரில இவங்க இன்சார்ஜா இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தங்க இன்சார்ஜா இருக்கலாம். பட் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஓவராலா யார் ஆட்சி செய்யறா, ஓவரால் யார் ரெயின் பண்றாருன்னா ஆண்டவர் தான் ரெயின் பண்ற. அதுதான் இந்த சங்கீதம் ஞாபகப்படுத்துது. ஸோ நம்மளும் என்ன பண்ணோம், இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி டவுட்ஸ் வரும் நம்மளுக்கு, அந்த மாதிரி நேரத்தை என்ன பண்ணும், இந்த சங்கீதத்தை ஞாபகப்படுத்துறோம். ரிமெம்பர் பண்ணுங்க, என்ன இருந்தாலும் எல்லாத்துக்கும் மீறி யாரு ஆட்சி செய்யறா, ஆண்டவர் தான் ஆட்சி செய்யறார். இப்போ எனக்கு அந்த நியாய தீர்ப்பு வராமல் இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, குறிப்பிட்ட டைம்ல என்ன பண்ணுவாரு, எனக்கு நியாய தீர்ப்பு, he will justify, he will provide justice for me. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கலாம். And that is what I want us to take away. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடிப்போம். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and reminder that Lord, you are the God who reigns over everyone, Lord. Thank you for this reminder, Lord. And Lord, help us sustain our faith in moments where we may be tempted to forsake you because of injustice, because of failed political structures, Lord. Lord, give us the grace and the faith
to sustain our faith in you, Lord. And Lord, let us not doubt you, but then give us the wisdom to come back to this psalm. Give us the wisdom to remember that, Lord, you reign over everyone and that you are more powerful than all of the political powers combined, Lord, and all of the hierarchies combined, Lord. Help us remember this and give us the grace to practice this to glorify you, Lord. All of this in Christ's name I pray. Amen.